சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஆறுமுகமும் சேதுவும் வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத தமிழ் பார்த்துட்டு, என்ன இது, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு, ஒருவேளை அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிருக்குமோ, கண்மணி வந்துட்டு ஆறுமுகத்தை காதலிக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லி இருப்பாளோ தெரியலையே, சரி அவர் போகட்டும், நாம ஆறுமுகம் அண்ணங்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சேது வந்துட்டு, ஆறுமுகம் நீ சொல்றது உண்மைதானே, கண்மணி வேற யாருக்கிட்டையும் பேசலல்ல, ஆனா கண்மணி யாரையோ காதலிக்கிறான்னு சொல்லிட்டு தமிழ் என்கிட்ட சொன்னான், அது உண்மையா என்னன்னு தெரியாம கண்மணிக்கு வேற இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது கடைசி வரைக்கும் உறுத்திக்கிட்டு இருக்கும்ல, அதனால தான் கண்மணியை கேட்க போனேன். ஆனா கண்மணி அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வாயவே திறக்கல. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ வண்டி எடுக்கிறியா, வண்டியை தொடச்சி ரெடி பண்ணி வை, நான் போய் அப்பத்தா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வீட்டுக்குள்ள போகவும் அங்க ஆறுமுகம் தனியா நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் தமிழ் ஆறுமுகத்துக்கிட்ட அண்ணா, கண்மணி அவர்கிட்ட என்ன சொன்னாலாம், அவரு உங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு, நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சா இல்லையா, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஆர்வத்தோட கேட்கவும், அதை ஏமா கேட்குறீங்க, கண்மணி அம்மா கோவில்ல யார்கிட்டையாவது பேசுறாங்களா, யாரையாவது லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சேது ஐயா கேட்குறாங்க. என்னையே தான் அவங்க லவ் பண்றாங்கன்னு எப்படிமா நானே என் வாயால சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், என்னனே அவர் தான் கேட்குறாருல, நீங்களாவது வாயை திறந்து சொல்லியிருக்கலாம், ஆமா நான் தான் கண்மணியை காதலிக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம், இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு, இதை போய் நீங்க நழுவ விட்டு இருக்கீங்களேன்னு தமிழ் சொல்லவும், ஐயோ என்னம்மா இப்படி பேசுறீங்க, நான் போய் எப்படி சேது ஐயா கிட்ட கண்மணி அம்மாவை காதலிக்கிறேன்னு சொல்ல முடியும், வேண்டாமா, அது எப்ப தெரியுதோ அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி இல்லையா கண்மணி அம்மாவுக்கு எந்த வாழ்க்கை அமையணுமோ அந்த வாழ்க்கை அமைஞ்சுக்கிட்டு போகட்டும், விடுங்கம்மா, நடக்கிறது நடக்கட்டும், சரிங்கம்மா நான் கிளம்புறேன், அவரு நாம பேசுறத பார்த்தா கண்டிப்பா என்ன பேசுனீங்கன்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவங்களை என்னத்தான் பண்றது, கண்மணி அழுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த காதலை எப்படி நாம வீட்டில் சொல்றது, அப்படியே சொன்னாலும் வீட்டில் பெரிய பிரச்சனை வருமே, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா கண்மணிக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளை ஹோட்டல்ல வேற ஒரு பொண்ணு கூட தப்பான உறவுல இருந்துகிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா அந்த ரூமோட கதவை தட்டுற சத்தம் கேட்டு அந்த மாப்பிள்ளையும் எந்திரிச்சு போய் கதவை திறக்கவும், டேய் என்னடா இப்பந்தான் நானே வந்தேன், இப்ப எதுக்காகடா கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை கேட்கவும், டேய் மச்சான் வந்திருக்கிறது யாரு தெரியுமா, போலீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே அந்த மாப்பிள்ளைக்கு ரொம்பவே பதட்டமாகுது. டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுத்து அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அந்த பொண்ணுங்களை உங்க ஆசைக்கு இணங்க வைப்பீங்க, இப்படியெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை, முதல்ல ஸ்டேஷனுக்கு கிளம்புங்கடா, கான்ஸ்டபிள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த இன்ஸ்பெக்டர் சொல்லவும், உடனே ரூமுக்குள்ள இருந்த பொண்ணு என்னடா நான் இப்படி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு உன் கூட இருப்பேன்னு நீ நினைக்கல, பொண்ணுங்களை எல்லாம் கேவலமா நினைக்கிற உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி தாண்டா நாங்கெல்லாம் பண்ணுவோம், எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுத்து எங்களையே இப்படி கூப்பிடுவீங்க, சி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பவும், அங்க பிரஸ் மீடியான்னு எல்லாருமே அந்த மாப்பிள்ளையையும் போட்டோ எடுத்துடுறாங்க. அப்பந்தான் பார்த்தா தாமரை அவங்க ரூமுக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நியூஸ் சேனல்ல மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ற வீடியோ போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனேயே, எம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரிய சத்தமா கூப்பிடவும், அடியை எதுக்காகடி இப்படி உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கன்னு சாவித்திரி கேட்கவும், எம்மா இதை நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ உனக்கே உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், என்னடி சொல்றேன்னு சாவித்திரி கேட்குறாங்க. எம்மா
டிவியை பாரு, அவன் யாருன்னு தெரியுதா? கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களே அந்த ராஸ்கல் தாமா இவன், பாருமா அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அதுவும் எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தே இல்ல, ஏதோ பொண்ணு கூட லாட்ஜில் இருந்திருக்கான் போல, அதனாலதான் போலீஸ் கையும் களவுமா பிடிச்சி இப்போ மீடியா பிரஸ்ன்னு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஏமா முதல்ல இந்த விஷயத்த ராஜாங்க மாமா கிட்ட சொல்லி ஆகணும், சீக்கிரமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அடியை சரியான நியூஸ் தாண்டி நீ காட்டியிருக்க. இப்போ மட்டும் இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம பார்த்த மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் அம்புட்டு சொத்தும் நமக்கு தாண்டி, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் வேக வேகமா கீழே இறங்கி வராங்க. இவங்க 2 பேரும் வேகமா வரத சன்னாசி பார்த்துட்டு, ஏன் தாமரை எதுக்காக இப்படி அடிச்சு புடிச்சு வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயோ மாமா உங்களுக்கு நடக்கிற விஷயமே தெரியாதான்னு தாமரை கேட்கவும், ஏய் தாமரை எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா அந்த டிவியை ஆன் பண்ணிடி, அதுல நடக்கிறத பார்த்தா அவங்களே தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் தாமரையும் டிவியை ஆன் பண்றாங்க. அடியை ஆத்தாளு மகளும் என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னமோ டிவியில காட்ட போறாங்க அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு டிவியை போட்டீங்க, டிவியில ஒண்ணுமே ஓடலையேன்னு அப்பத்தா கேட்கவும், அப்பத்தா கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா, இப்பதானே டிவியை ஆன் பண்ணியிருக்கேன், நியூஸ் வச்சா எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை நியூஸ் வைக்கவும், அதுல கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ற வீடியோ போய்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமா அதிர்ச்சியாகுது. உடனே ராஜாங்கத்துக்கு கோவம் உச்சந்தலைக்கு ஏறி, அட பாவிங்களா எம்புட்டு தைரியம் இருந்தா எவ்வளவு பெரிய பொறுக்கி அவன் போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்திருப்பான், கண்டிப்பா இதை சும்மாவே விடக்கூடாது. சன்னாசி ஈஸ்வரிய எங்க, முதல்ல அவளை கூப்பிடுன்னு ராஜாங்கம் கோவத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரி ஈஸ்வரி எங்க இருக்க, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கோவமா கூப்பிடவும் ஈஸ்வரியும் சன்னாசி குரல் கேட்டு இங்க வாராங்க. இங்க வந்ததும் டிவில நியூஸ் பாக்குறாங்க. பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகுது. அடக்கடவுளே, இவனை என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இந்த மாதிரி கேஸ்லயா? இப்ப ராஜாங்க மாமா கேள்வி கேட்பாரு, அவர்கிட்ட நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப பதட்டத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு, ஏய் ஈஸ்வரி, இதுதான் நீ பார்த்திருக்க மாப்பிள்ளையோட லட்சணமா? பொண்ணுங்க கூட ஹோட்டல்ல ஜாலியா இருந்துகிட்டு இருக்கான், இவனை போய் மாப்பிள்ளன்னு சொல்லி கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு கூட்டிட்டு வந்திருக்க, சொல்லு எதுக்காக இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோவத்தோட கேட்கவும், உடனே சாவித்திரி வந்துட்டு, அண்ணே மதினி இப்படி ஒரு மாப்பிள்ளைய கண்மணிக்கு பார்த்துருக்காங்கன்னா கண்டிப்பா அது வேற எதுக்காக இருக்கும், நீங்க கொடுக்கிற சொத்துல பாதிய நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மதினி கிட்ட பேசி இருப்பாங்க. அதனாலதான் இப்படி ஒரு கேவலமான மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், உடனே அப்பத்தா வந்துட்டு, ஏய் ஈஸ்வரி, சாவித்திரி சொல்றது உண்மையா? இப்படி ஒரு கேவலமான மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கியே, எதுக்காக, எதுக்கு இப்படி பண்ண சொல்லு, அங்க பாரு என் பேத்தி கண்மணி எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு நீயே பாரு, எதுக்காக இப்படி ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்த? நல்ல வேலை ராஜாங்கம், நாம இன்னும் கல்யாணத்தை பண்ணல, நிச்சயதார்த்தத்தோட முடிஞ்சது. இதுவே கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தோம்னா கண்டிப்பா கண்மணியோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நாம எல்லோரும் சந்தோஷமா இருந்தோம். இப்ப பார்த்தா இப்படி ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கா இந்த கேடு கெட்டவ. அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கண்மணியும் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, மாமா எனக்கு என்ன தெரியும் இப்படியெல்லாம் அந்த பையன் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா, உண்மையா சொல்றேன், கண்மணிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சிருக்குன்னு நினைச்சுதான் நானும் இங்க கூட்டிட்டு வந்தேன். அவனும் கண்மணி மேல ஆசைப்பட்டதா சொன்னான், ஆனா இப்பேற்பட்ட கேடு கட்டவனா இருப்பான்னு எனக்கு தெரியாது மாமா. கண்மணியோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு உங்க யாருக்காவது அக்கறை இருந்துச்சா? அப்படி இருக்கும்போது தான் நான் ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன், கடைசியில அவன் இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ஈஸ்வரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு ராஜாங்கம், கடவுளா பார்த்து அந்த மாப்பிள்ளையோட உண்மை முகம் இதுதான்னு காமிச்சிட்டாரு. என்ன இந்த கல்யாணம் நின்னு போச்சு, பரவாயில்ல விடு, இனிமே இத பத்தி யாரும் பேச வேண்டாம். அம்மாடி கண்மணி, உனக்கு எந்த கவலையும் வேண்டாம்டா, விட்டுடு, வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும்,
மோகனாவும் வந்துட்டு ஆமா கண்மணி, அத்தை சொல்றது சரிதான், உனக்கு இந்த மாப்பிள்ளை பொருத்தமே கிடையாது, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், அப்பந்தான் பார்த்தா கண்மணி வந்துட்டு இல்ல, எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா அது ஆறுமுகம் கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் கண்மணி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்ற கண்மணி, ஆறுமுகமா அப்படின்னு ராஜாங்கம் கேட்கவும், ஆமாப்பா, நம்ம வீட்டில் கார் டிரைவரா இருக்காரு அந்த ஆறுமுகம்தான், எனக்கு அவரைத்தான் பிடிச்சிருக்கு, நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், உடனே சாவித்திரி வந்துட்டு ஏன் கண்மணி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, போயும் ஒரு கார் டிரைவரை போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்மளோட அந்தஸ்து என்ன அவனோட அந்தஸ்து என்ன, இப்பந்தான் எனக்கு எல்லாமே புரியுது, இதனால தானே அவங்க அக்காவோட ஆப்ரேஷனை நீ இலவசமாக பண்ணுறதுக்கு சொல்லி இருக்க. அண்ணே இப்போ தெரியுதா எதுக்காக தினம் தினம் கோவிலுக்கு கண்மணி ஆறுமுகத்தோட போறான்னு. அந்த ஆறுமுகம் ஏதேதோ சொல்லி கண்மணியோட மனசை கலைச்சி வச்சிருக்கான், அவனை முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா சேது வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்த சேதுவுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரிய வர உடனே சேது கண்மணி கிட்ட வந்து, என்ன கண்மணி, நான் தான் காலையிலேயே உன்கிட்ட வந்து கேட்டேன்ல, உன் மனசுல யார் இருக்கான்னு, ஒரு வார்த்தை நீ ஆறுமுகத்தை தான் காதலிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அண்ணே இந்த விஷயத்த உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கிக்கிட்டே இருந்தேன், சரி உன்கிட்ட சொல்லிடுவோம்னு பார்த்தேன், அப்பந்தான் நீ அப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். ஆமாண்ணே, நான் ஆறுமுகத்தை காதலிக்கிறேன், எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா கண்டிப்பா அது ஆறுமுகத்து கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப உறுதியாவே சொல்லவும், உடனே அப்பத்தா வந்துட்டு, ஐயா ராஜாங்கம், உன் பொண்ணு ஆறுமுகத்தை காதலிக்கிறேன், அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி பிடிவாதமா சொல்றா, ஆனா நீ எதுவுமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறேன்னு அப்பத்தா கேட்கவும், எப்படிமா பேச முடியும், நான் இவளை என்னோட குலதெய்வம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா இப்படி நம்ம குடும்பமானத்தையே கப்பல் ஏத்துற மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும், அப்பா நான் எங்கப்பா குடும்பமானத்தை கப்பல் ஏத்துனேன், இவங்க தாம்பா, இந்த சித்தி தான் என்னோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தனை கூட்டிட்டு வந்தாங்க, கடைசியில் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கிப்பா, நானே இந்த விஷயத்த எப்படிடா உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், கடைசியில் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்ன ஆறுமுகத்து கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அப்பத்தா வந்துட்டு, ஏயா ராசாங்கம், கண்மணி தான் ஆறுமுகத்தை காதலிக்கிறேன்னு சொல்றாள், பேசாம அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அம்மா உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த தமிழ் செல்வி மாதிரி ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து மறுபடியும் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு போய் கண்மணியை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்களா, அவ தான் பைத்தியம் மாதிரி ஏதோ பேசினதையே பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் எதுக்காகமா அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன்னு ராஜாங்கம் சொல்லவும், அண்ணே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, முதல்ல கண்மணிக்கு நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிளைய நீங்க கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சாவித்திரி சொல்லவும், அடியே யாரடி இவ, சரியான கூறுகட்டவளா இருக்கா, இங்க பாரு ராஜாங்கம், கண்மணிக்கு ஏத்த மாப்பிள கண்டிப்பா ஆறுமுகம்தான், அவனோட மனசு நல்ல மனசு, அவன் ஏழையாவே இருந்தாலும் கண்மணியை நல்லா பார்த்துப்பான், நல்லபடியா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போன்னு அப்பத்தா சொல்லவும், இங்க சேது வந்துட்டு, அப்பத்தா நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அந்த ஆறுமுகம் சரியான குடிகாரன்னு சேது சொல்லவும், இல்ல சேது, அவன் ஆரம்பத்துல தான் குடிச்சான், ஆனா இப்ப அப்படி இல்லையே, நம்ம குடும்பத்துல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் ஒழுக்கமாத்தான் இருக்கான், இப்ப கூட சொல்றேன், ஆறுமுகம் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும், ஏழை பணக்காரன்னு நினைச்சு கண்மணியோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க, அம்புட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், உடனே ராஜாங்கமும் தன்னோட முடிவை சொல்றாரு, சரிம்மா நீ இம்புட்டு சொல்றேனா, அப்ப ஆறுமுகம் நல்லவனாத்தான் இருப்பான், கண்மணிக்கு ஏத்த மாப்பிள்ளையாத்தான் இருப்பான், கண்மணி மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையத்தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், யாரு என்ன சொன்னாலும் சரி, கண்மணி நீ ஆறுமுகத்தையே கல்யாணம் பண்ணிக்க, உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நாங்க நல்லபடியா பண்ணி வைக்கிறோம், போதுமா, சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தன்னோட முடிவை சொல்லவும், கண்மணிக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரிக்கு பயங்கர வைத்தறிச்சலா இருக்கு. அதே சமயம் சாவித்திரி வந்துட்டு தாமரை கிட்ட,
இந்த ஆறுமுகம் நம்ம வீட்டு மாப்பிள்ளையாடி, என்ன கொடுமடி இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க.